சும்மா 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 தளபதி விஜய் மாதிரி இருக்கு. இல்ல வெரி சாரிங்க. நம்ம அப்ப எடுக்கும்போது எடுக்காம இப்ப வந்து எடுக்கிறீங்களா? இது கெட்டப் போட்டுலாம் இது பண்ணியிருந்தோம். திருப்பியா நீங்க செய்யாம யார் செய்ய போறா? நீங்க நல்லா செய்றீங்க. அங்கே இருங்கப்பா. கிட்டப்பா பாருங்கப்பா. அங்கே இருங்க. பேசும்போது கிட்ட வரேன். சும்மா 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 தளபதி விஜய் மாதிரி இருக்கு. இப்போ சுமோ அந்த படம் தான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையா இருக்கு. நிறைய இடத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தின் இயக்குனர் திரு ஓசிமின் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் திரு ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துல மிர்ச்சி சிவா அவர்கள் நடிச்சிருக்காங்க, பிரியானந்த் நடிச்சிருக்காங்க, விடிவி கணேஷ், சதீஷ், இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவரோட நடிப்பு நல்லா அருமையா இருக்குது. ஒரு அதிமுக தொண்டர்களும் கண்டிப்பாக இந்த சுமோ படத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா அதுல பாடல்கள் ஆமா ஜெயக்குமார் சார் வந்து எப்படிலாம் பாட்டு பாடியிருக்காரு, எப்படிலாம் காமெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி இவ்வளவு நாளா என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள படத்துக்கு நான் ஒரு வசனம் சொல்லிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா மாநாடு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் வழிய விடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதன் பிறகு வெந்து தணிந்தது காடு, தலைவனுக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதன் பிறகு எஸ்டிஆரின் 10 தலை அப்படின்னு சொல்லியிருந்தான். அதன் பிறகு இப்ப வந்து தக் லைஃப் அந்த படம் வருது. எஸ்டிஆர் நடித்துள்ள தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ளது லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். இந்த படத்தை சேர்த்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எஸ்டிஆர் நடித்துள்ள தக் லைஃப், எஸ்டிஆர் நடித்துள்ள தக் லைஃப், சுமோக்கு குட் லைஃப். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.